வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பணி நியமனம் தற்பொழுது கள நியமனம் அடுத்த கட்ட வியூகம் என்ன சொல்லுது? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டெட் பற்றின சில முக்கியமான தகவல் கொடுத்திருக்காங்க. டெட்டுடைய தாமதம் மற்றும் தற்காலிக ஆசிரியர் பணி வாய்ப்புகள் குறித்து ஒரு முழுமையான அலசலை பார்க்கலாம். தாமதத்திற்கான காரணம், செயல் திட்டம் எப்ப, பகுப்பாய்வு என்ன நடக்கிறது, மத்திய அரசின் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம், அமைச்சர் ராஜ்மோகன் தகவலை கொடுத்திருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2026 மற்றும் 27 கல்வியாண்டிற்கான விலையில்லா பொருட்கள் குறித்து அறிவுரைகள் இருக்கு. பள்ளி திறப்புக்கு முன் மேற்கொள்ள வேண்டிய டிஎஸ்சியுடைய செயல்முறைகள். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பர தொகை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் அரசு கூடுதல் செயலாளர் சந்திரமோகன் மற்றும் கல்வி உதவி உயர் அலுவலர்களோட பள்ளிக்கல்வித்துறை சார்பான நடவடிக்கைகள் குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இவ்வாய்வு கூட்டத்தில் 1 மற்றும் 2, 3 வகுப்புகளுடைய மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ள 9 பாடநூல்களை வெளியிட்டார் அமைச்சர் ராஜ்மோகன். மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் கற்றல் திறன் மிக்கவர்களாக உருவாக்கும் வகையிலும், மாணவர்களின் எதிர்நோக்கப்படும் கற்றல் விளைவுகளை அடையும் வகையிலும் இப்பாடநூல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் கற்றல் அணுகுமுறையை ஊக்குவிக்கும் வகையில் மிகவும் விரும்பும் கதைகள், பாடல்கள், கற்றல் செயல்பாடுகள் மூலம் கற்கும் வகையிலும், மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையிலும் பாடநூல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுடைய உடல் இயக்க மோட்டார் ஸ்கில், சமூக மனவெழுச்சி திறன்கள், விழுமியங்கள், வாழ்க்கை திறன்களை உள்ளடக்கிய பாடப்பொருட்களோடு அழகிய வண்ண வடிவமைப்புடன் பாடப்பொருட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டாரு. மத்திய அரசின் அழுத்தத்திற்கு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, அடிபணியவே மாட்டோம். கடந்த 2 ஆண்டுகளாக கல்விக்கான நிதி வரவில்லை, மறைமுக அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம், கொள்கையில் என்றும் சமரசம் இல்லை. PMC திட்டத்தை குறித்த கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாக கல்விக்கான நிதி எதுவும் வரவில்லை, மறைமுக அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம், கொள்கையில் எந்த விதமான சமரசமும் இல்லை, மத்திய அரசின் நிதி வந்து சேரவில்லை என குறிப்பிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இருமொழி கொள்கையில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்த மாதிரி அவர் பேட்டி அளித்திருந்தாங்க. பள்ளி வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்பது தனியார் ஆக இருந்தாலும் ஏற்க முடியாது என எச்சரித்தவர், மாணவர்களின் பாதுகாப்பு சுதந்திரத்தை சமரசம் செய்ய மாட்டோம், ஆசிரியர்கள் பிரச்சனைகள் பேசி தீர்வு காணப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. 2026-27 ஆண்டிற்கு கல்வியாண்டிற்கான விலையில்லா பொருட்கள் வழங்குவது குறித்து பிஎஸ்சியுடைய அறிவுரைகள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி விலையில்லா நலத்திட்டங்கள், அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், சீருடைகள் எல்லாமே வழங்குறதுக்கு இப்பவே முன்னேற்பாடுகள் போயிட்டு இருக்கு. 1/6/2026 முன்னாடி, பள்ளி திறப்புக்கு முன்னாடி டிஎஸ்சி செயல்முறைகள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எல்லாமே இருக்கா, ஸ்கூல் ரீஓப்பனிங், ஆனரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிவ்யூ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த ஏற்பாடுல அந்தந்த சிஓக்கள் பின்பற்றணும். இப்போ பாத்தீங்கன்னா, அமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக 28,000 காலி பணியிடங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு 15,000 எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. டெட் மற்றும் டிஆர்பி தாமதம், காமன் டெட் பாத்தீங்கன்னா தாமதப்படுத்துறாங்க. நிரந்தர பணி நியமனங்கள், நிதி மற்றும் சட்ட சிக்கலால் ஆனுவல் பிளானர் இன்னும் நடைபெறவில்லை. ரகசியமாக சத்தம் இல்லாமல் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல தற்காலிக ஆசிரியர்கள் ஒரு பக்கம் நியமனம் செஞ்சுட்டு இருக்காங்க. புதிய கல்வி அமைச்சருடைய அணுகுமுறை சமநிலை, சட்ட மற்றும் நிதி சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள், சட்டமன்ற முறைகள் எல்லாமே இருக்கு. மனிதநேயம், ஆசிரியர் சுமை குறைப்பு. கோடை விடுமுறையில் நடக்கவிருந்த பயிற்சி ரத்து. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான ஆசிரியர்களுக்கு பள்ளி திறக்கும் 3 நாட்கள் மட்டுமே பயிற்சி. 4 முதல் 3 மாணவர்களுக்கு 4ஆம் தேதி முதல் வருகை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. காலி பணியிடங்களுடைய உண்மை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, 15,000 காலி பணியிடங்கள் இருக்கு. கலநிறுவனத்தோட பாத்தீங்கன்னா தோராயமா 30,000 முதல் 40,000 காலி பணியிடங்கள் இருக்கு. பாதிக்கப்பட்ட பிரிவுகள் பிஆர்டி இடைநிலை, பிஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டன்ட், பிஜி அசிஸ்டன்ட், அனைத்து பள்ளிகளும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதுனால சிறப்பு டெட் நடத்தணும், காமன் டெட் நடத்தணும், நடத்தி முடித்து போஸ்டிங் எல்லாமே போடணும். அரசுடைய நிதி கஜானாவும் காலி அளவு இருக்கு. டிஆர்பி
தேர்வு மையங்களிலும் நிதி பற்றாக்குறை காலியா இருக்கு. நிரந்தர நியமனங்களில் தாமதம், தற்காலிக நியமனங்கள் அதிகரிப்பு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாரு. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவுல நியமிச்சுட்டு வர்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல முதல்வர் விஜய் அவர்கள் திடீரென ஒரு சில கையெழுத்தெல்லாம் போட போறாரு. அனைத்து ஆசிரியர்களும் 10 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட போறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ 149 ஜிஓ நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஜிஓ ப்ராசஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்ல பாஸ் 60 மார்க் உண்டான ஜிஓ ப்ராசஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்குங்க. விரைவில் ஆசிரியர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.